வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். துன் டைம் ஜைனுடீனின் ஹில்ஹாம் டவர் கட்டடம் பறிமுதல். முன்னாள் நிதி அமைச்சர் காலஞ்சென்ற துன் டைம் ஜைனுடீனுக்கு சொந்தமான ஹில்ஹாம் டவர் கட்டடத்தை பறிமுதல் செய்வதற்கு துணை பப்ளிக் பிராசிக்யூட்டரிடமிருந்து மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான SPRM அனுமதி பெற்றுள்ளது. கோலாலம்பூர் மாநகரின் மையப்பகுதியான பெர்சியாரான் KLCC அருகில் ஜாலான் பிஞ்சாயில் வீற்றிருக்கும் 60 மாடிகளை கொண்ட 7வது மிக உயரமான கட்டடமான துன் டைம் ஜைனுடீனுக்கு சொந்தமான அந்த கட்டடம் சட்டவிரோத பணமாற்றம் சட்டத்தின் கீழ் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக SPRM வெளியிட்டுள்ள ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. குற்றவியல் சட்டத்தின் கீழ் துணை பப்ளிக் பிராசிக்யூட்டருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்திற்கு ஏற்ப இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக SPRM குறிப்பிட்டுள்ளது. மலேசியாவிற்கு விடுமுறை கழிக்க வந்த 25 வயது பிரிட்டிஷ் பிரஜை கடந்த 9 நாட்களாக காணாமல் போன நிலையில் அவரின் உடல் கோலாலம்பூர் பங்சார் லோரோங் மாரோஃபில் உள்ள ஒரு கட்டுமான தளத்தில் மின்தூக்கி குழிக்குள் கிடந்தது உறுதி செய்யப்பட்டது. ஒரு பொறியியலாளரான 25 வயது ஜார்டன் ஜான்சன் டாய்லி என்ற அந்த பிரிட்டிஷ் பிரஜை மலேசியாவிற்கு தனியொரு நபராக சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த நிலையில் கடந்த மே 27ஆம் தேதி மர்மமான முறையில் காணாமல் போனார். பங்சாரில் உள்ள மதுபான விடுதிக்கு சென்றிருந்த வேளையில் அவர் காணாமல் போனார். எனினும் அவரின் மரணத்தில் குற்றத்தன்மை இல்லை என்பது தெரியவந்துள்ளது. அவரின் இறப்பை போலீசார் திடீர் மரணம் என்று வகைப்படுத்தியிருப்பதாக பிரிக்ஃபீல்ட் மாவட்ட போலீஸ் தலைவர் ACP கு மஷாரிமான் கு மாமூட் தெரிவித்தார். தெனாக நேஷனல் பர்ஹாட்டான TNB வெளியிட்டதைப் போல் வாட்ஸ்அப்பில் பகிரப்பட்டு வரும் மின்சார கட்டண உயர்வு தொடர்பான அட்டவணை போலியானது என்று அந்த மின்சார விநியோக நிறுவனம் தெளிவுபடுத்தியுள்ளது. TNB முத்திரை சின்னத்தை பயன்படுத்தி வெளியிடப்பட்ட அந்த போலி அட்டவணையை கண்டு மக்கள் ஏமாற வேண்டாம் என்று அது அறிவுறுத்தியது. மின்சார கட்டண உயர்வு தொடர்பான எந்தவொரு அட்டவணையையும் தாங்கள் வெளியிடவில்லை என்று TNB ஓர் அறிக்கையின் வழி விளக்கம் அளித்துள்ளது. மடானி வீட்டுடைமை ஊக்குவிப்பு கொள்கையின் ஒரு பகுதியாக புதியதாக அறிமுகப்படுத்தப்பட்ட மடானி வீட்டுடைமை திட்ட பிரச்சாரத்தின் கீழ் பினாங்கு மாநிலத்தில் குடியிருப்புகள் அல்லது வணிக கட்டடங்களை வாங்கும் இந்திய முஸ்லிம்களுக்கு பினாங்கு மாநில அரசாங்கம் மொத்த விலையில் 5 விழுக்காடு கட்டண கழிவு வழங்கப்படவிருக்கிறது. பினாங்கில் இதுபோன்ற சொத்துடைமை விற்பனைக்கு ஓர் உந்தும் சக்தியாக இந்திய முஸ்லிம்களுக்கு இவ்வாண்டு ஜூன் 1 தேதியிலிருந்து அடுத்த ஆண்டு மே 31ஆம் தேதி வரை இந்த சலுகை விலையை வழங்கவிருப்பதாக மாநில வீடமைப்பு மற்றும் சுற்றுச்சூழல் ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோஸ்ரீ சுந்தர் ராஜு சோமு தெரிவித்தார். வர்த்தகம், முதலீடு மற்றும் தொழில்துறை அமைச்சர் தங்கு ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் அம்னோவிலிருந்து விலகிய விவகாரம் அமைச்சரவையில் விவாதிக்கப்படவில்லை என்று தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபசில் தெரிவித்தார். அதேவேளையில் தங்கு ஜஃப்ருல் அமைச்சராக பதவி வகிப்பது குறித்து எந்த கேள்வியும் எழுப்பப்படவில்லை என்று ஃபாமி உறுதிப்படுத்தினார். தங்கு ஜஃப்ருல் அம்னோவிலிருந்து விலகியதைத் தொடர்ந்து அமைச்சரவையில் மற்றொரு அமைச்சர் பதவியை கோருவதற்கு அம்னோ அமைச்சர்கள் முன் வந்தார்களா என்று ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு டத்தோ ஃபாமி மேற்கண்டவாறு கூறினார். மனிதவள அமைச்சர் ஸ்டீவன் சிம்மின் தூரநோக்கு சிந்தனையில் உருவான இந்தியர்கள் திறன் மேம்பாட்டு முன்னெடுப்பான மிசியின் 2.0 திட்டம் இவ்வாண்டு இந்திய இளையோர்களின் பலரது வாழ்க்கை தரத்தை மாற்றும், அவர்களின் நிலையை உயர்த்தும் என்று மனிதவள அமைச்சின் சிறப்பு பணிகளுக்கான அதிகாரி டிகெம் லார்ட்ஸ் நம்பிக்கை தெரிவித்தார். மிசி 2.0 என்பது ஒரு நீண்ட கால பயிற்சி திட்டத்தை உள்ளடக்கியதாகும். இந்த பயிற்சி திட்டம் 6 மாத காலம் வரை உள்ளது. தற்போது இந்த 2.0 பயிற்சி திட்டத்தில் பங்கு கொள்வதற்கு 200க்கும் மேற்பட்டவர்கள் தங்களை பதிவு செய்து கொண்டுள்ளார்கள். இவர்களில் சிலர் 7 மாதம் முதல் 1 வருடம் வரை கூட வேலை இல்லாமல் இருந்திருக்கிறார்கள். அதேவேளையில் மிசி 2.0 திட்டத்தின் வாயிலாக 2 மாத கால பயிற்சி பெற்றவர்கள்
IBMஇல் வேலை வாய்ப்பை பெற்று இன்று தொடக்க சம்பளமே 5,500 வெள்ளியை பெறும் அளவிற்கு தங்கள் நிலையை உயர்த்தி கொண்டுள்ளனர். சுருங்கச் சொன்னால் மிசி 2.0 இந்திய இளைஞர்களின் வேலையில்லா பிரச்சினைக்கு பெரும் தீர்வாக அமையும் என்று டிகெம் லாட்ஸ் நம்பிக்கை தெரிவித்தார். மிசியின் ஏற்பாட்டில் இன்று கோலாலம்பூர் காம்ப்ளெக்ஸ் மெட்ரோ புடுவில் உள்ள எம்பரியம் அனைத்துலக கல்லூரியில் மிசியின் 2 பயிற்சி திட்டங்கள் அறிமுக நிகழ்வில் உரையாற்றுகையில் டிகெம் லாட்ஸ் இதனை தெரிவித்தார். மிசியின் 1.0 திட்டமானது கூடியபட்சம் 5 நாளாக இருந்தாலும் இந்த 5 நாள் பயிற்சியின் பங்கேற்பாளர்கள் தங்களின் அடிப்படை திறன்களை வளர்த்துக் கொள்வதற்கு பெரும் துணை புரிந்திருப்பதாக டிகெம் லாட்ஸ் விவரித்தார். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க 5 நாள் வந்து என்ன கற்றுக்க முடியும், எவ்வளோ விஷயத்தை தான் கற்றுக்க முடியும்னு சொல்லி இந்த மாதிரி கேள்விகள் வந்திருக்கு. நான் சொல்லியிருந்தேன்னா 550 ட்ரைனிங்கு போன வாரம் வந்து மந்தாக்காவில் ஒரு ட்ரைனிங் நடந்துச்சு. 5 நாள் ட்ரைனிங். ஆனால் நடந்த ட்ரைனிங் வந்து மந்தாக்காப். ஆனால் அந்த பார்ட்டிசிபென்ட் சில பேர் வந்து ஜோர்லேருந்து கூட வந்துருந்தாங்க நம்ம இளைஞர்கள். அப்போ அவங்க கொடுத்த ரெஸ்பான்ஸ் லேப்டாப் ரிப்பேரிங். இந்த 5 நாளில் வந்து பேசிக் மட்டும் இல்லை, ஒரு எவரேஜான ஒரு நாலேஜ் கிடைச்சிருக்கு அவங்களுக்கு. இந்த 5 நாளும் வந்து அவ்வளோ அவங்களுக்கு வந்து ஒரு ரொம்ப பயன்படுத்தி இருக்கு அவங்களுக்கு. அந்த 5 டேஸ் அவங்களால இப்போ வந்து ஒரு லேப்டாப் வந்து அவங்களால ரிப்பேர் பண்ண முடியும். ஒரு பேசிக் ரிப்பேரிங், பேட்டரி ரிப்ளேஸ்மெண்ட், சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன், ஆன்டிவைரஸ் இன்ஸ்டாலேஷன், ஹார்ட்வேர் ரேம் இன்ஸ்டாலேஷன், ரேம் டெஸ்ட், இதெல்லாம் வந்து ஒரு 18 ஸ்கில் இந்த லேப்டாப் இப்போ 5 நாள் வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய விஷயம். இதுதான் வந்து நாங்கள் யோசிச்சோம். 5 நாள்லேயும் இவ்வளோ கற்றுக்க முடியுச்சுன்னா 2 மாதம் ட்ரைனிங்கில் வந்து இல்லை 6 மாதத்தில் வந்து இன்னும் கூட அவங்க கற்றுக்குவாங்க. ஸோ அவங்க குவாலிஃபிகேஷன் வந்து நம்ம கமிட்டியிலிருந்து வெளியாகும். முன்னதாக மிசி ஏற்பாட்டில் நடைபெற்ற 5 நாள் பயிற்சியான உறைந்த உணவு உற்பத்தி, தொழில்நுட்பங்கள், திறன்கள், தொழில் முனைவோர் என்ற முதல் பயிற்சி திட்டம் மற்றும் தொழில் முனைவோருக்கான உணவு பாதுகாப்பு, பேக்கேஜிங் பட்டறை என்ற 2வது பயிற்சி திட்டம் ஆகியவற்றில் பயிற்சி பெற்ற 75 பேருக்கு நற்சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. ஆடம்பர கார்களை ஏற்றி வந்த ட்ரெய்லர் லாரியில் திடீரென்று தீ பரவியதில் அந்த லாரி முற்றாக தீக்கிரையானது. இச்சம்பவம் நேற்று புதன்கிழமை இரவு 11:40 மணியளவில் கோலாலம்பூர் காராக் நெடுஞ்சாலையின் 39வது கிலோமீட்டரில் நிகழ்ந்தது என்று பந்தோங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஜாயிகா முகமது கஹார் தெரிவித்தார். போக்குவரத்து நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான அந்த ஸ்கானியா ரக லோரி டொயோட்டா ஹேரியர் வாகனங்களை ஏற்றி வந்ததாக அவர் குறிப்பிட்டார். லாரியின் இயந்திரத்தில் ஏற்பட்ட தீப்பொறி லோரி முழுவதும் பரவி அது ஏற்றி வந்த வாகனங்களையும் தீக்கிரையாக்கியதாக அவர் குறிப்பிட்டார். இச்சம்பவத்தில் உள்ளூரைச் சேர்ந்த 34 வயது வாகன ஓட்டுநர் காயமின்றி உயிர் தப்பியதாக ஜாய்காம் கஹார் தெரிவித்தார். உள்ளூரைச் சேர்ந்த பிரபல பாடகரும் நடிகருமான ஆடவர் ஒருவர் 17 வயது பெண்ணிடம் பாலியல் பலவந்தம் புரிந்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் விசாரணை அறிக்கை சட்டத்துறை அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக பட்டாலிங் ஜெயா மாவட்ட போலீஸ் தலைவர் ஷாருல் நிசாம் ஜஃபார் தெரிவித்தார். அந்த நடிகருக்கு எதிராக அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பது தொடர்பில் சட்டத்துறை அலுவலகத்தின் உத்தரவுக்காக தாங்கள் காத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். பணியிடத்தில் வேலை செய்யும் அந்த இளம் பெண்ணை பட்டாலிங் ஜெயாவில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு அழைத்துச் சென்று அந்த நடிகர் பாலியல் பலவந்தம் புரிந்ததாக போலீஸ் புகார் அளிக்கப்பட்டுள்ளது என்று அவர் மேலும் கூறினார். அரச மலேசிய சுங்கத்துறையின் பினாங்கு கிளை மேற்கொண்ட அதிரடி சோதனையில் 51,70,000 ரிங்கெட் பெறுமானமுள்ள மின் சிகரெட்டுகள் மற்றும் மின் சிகரெட்டுகளுக்கு பயன்படுத்தப்பட்ட திரவம் ஆகியவற்றை பறிமுதல் செய்துள்ளது. அண்மையில் பட்டவத் துறைமுகம் மற்றும் கிள்ளான் துறைமுகம் ஆகியவற்றில் சில கொள்கலன்கள் சோதனையிடப்பட்டு ஒரு சீன பிரஜை உட்பட 3 ஆடவர்கள் கைது செய்யப்பட்டது மூலம் பெரிய கொள்ளளவில் மின் சிகரெட்டுகள் மற்றும் அவற்றுக்கு பயன்படுத்தப்படும் திரவ வகைகள் கைப்பற்றப்பட்டன. இன்று பினாங்கில் நடைபெற்ற செய்தியாளர்கள் கூட்டத்தில் அதன் இயக்குநர் ரொஹாய்சட் அலி இதனை தெரிவித்தார். பினாங்கு பயான் லுப்பாஸில் ஒரு அபார்ட்மெண்ட் அருகில்
கார் நிறுத்தும் இடத்தில் மாது ஒருவரை மானபங்கம் செய்ததாக கூறப்படும் 24 வயது வெளிநாட்டவர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். சம்பந்தப்பட்ட மாது அந்த வெளிநாட்டவருடன் எதிர்த்து போராடும் காட்சி அண்மையில் சமூக வலைத்தளங்களில் வைரலானது. அந்த மாதுவை மானபங்கம் செய்துவிட்டு தப்பிக்க முற்பட்ட அந்த வெளிநாட்டவர் பின்னர் பொது மக்களால் வளைத்து பிடிக்கப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். இச்சம்பவம் தொடர்பாக கடந்த செவ்வாய்க்கிழமை அதிகாலை 12:45 மணியளவில் 38 வயது மாது போலீசில் புகார் அளித்திருப்பதாக ஜார்ஜ்டவுன் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி அப்துல் ரொசாக் முகமது தெரிவித்தார். ஆடவர் ஒருவர் பயணித்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் சறுக்கி விழுந்ததில் கடும் காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே மாண்டார். இந்த சம்பவம் இன்று காலை 7 மணி அளவில் ஜொஹோர் முவார் ஜாலான் பாரே புவாயா என்ற இடத்தில் நிகழ்ந்தது. தனியொரு நபராக மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபரே இந்த சம்பவத்தில் மாண்டதாக முவார் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ரைஸ் முக்லிஸ் அஸ்மான் தெரிவித்தார். அந்த நபர் கம்புங் தங்காவிலிருந்து ஜாலான் பாரிட் புவாயாவை நோக்கி சென்று கொண்டிருந்த போது இத்துயர் சம்பவம் நிகழ்ந்ததாக ரைஸ் முக்லிஸ் குறிப்பிட்டார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.